புரோக்கோலி புற்றுநோய் இதய நோயை அடித்து நொறுக்கும். புரோக்கோலி காட்டும் 10 அதிசயம் பாருங்க. அனைவரையும் புரோக்கோலி சாப்பிட சொல்ல என்ன காரணம் தெரியுமா? இதய நோயை முன்கூட்டியே வராமல் தடுக்க செய்யும் புரோக்கோலியில் உள்ள சத்துக்கள் என்ன தெரியுமா? புரோக்கோலி தரும் 10 நன்மைகளை பார்க்கலாம். ஒரு கப் புரோக்கோலியில் நமக்கு அன்றாடம் தேவைப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொலாஜனை அதிகரிக்கும் வைட்டமின் சி சத்துக்கள் 135%, குரோமியம் 50% மேலாகவும் நிறைந்திருக்கிறது. ஒரு கப் சமைத்த புரோக்கோலியில் ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான வைட்டமின்களான A, B6, B2, E, பாஸ்பரஸ், கொலைன், மேக்னீஸ், தாமிரம், பொட்டாசியம் போன்றவைகள் உள்ளன. இவைகள் அனைத்துமே நமக்கு தினமும் தேவைப்படும் அளவை விட 10% அதிகமாகவே இந்த புரோக்கோலியில் உள்ளது. இரத்த சர்க்கரை ஒழுங்கு முறைக்கு துணை புரியக்கூடிய கனிம சத்துக்கள் புரோக்கோலியில் உள்ளது. அத்துடன் ஃபோலேட் சத்துக்கள் 40%க்கும் அதிகமாக உள்ளது. இந்த ஃபோலேட் சத்து நமக்கு இன்றியமையாத சத்தாகும். குறிப்பாக நினைத்திறன், மூளை செயல்பாடுகளை ஊக்குவித்து பராமரிக்கக்கூடியது இந்த ஃபோலேட் சத்துக்கள் தான். புரோக்கோலியில் உள்ள வைட்டமின் சி, கே, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை மனநலத்தை அதிகரிக்க செய்வதால் தான் ஞாபக சக்தியும் அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புரோக்கோலியில் உள்ள மினரல்கள் உயிர் வலியேற்ற எதிர்ப்பொருட்கள் போன்றவை புற்றுநோயை விரட்டி அடிக்கும் தன்மை கொண்டவை. சமீப காலமாகவே பெண்களை அச்சுறுத்தும் நோயாக புற்றுநோய்கள் உருமாறி வருவதால் புரோக்கோலியை பெண்கள் கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு கப் சமைக்கப்படாத புரோக்கோலியில் வெறும் 25 கலோரிகள் மட்டுமே இருக்கின்றன. 50 கிராமுக்கும் குறைவான கார்போஹைட்ரேட் உள்ளது. கொழுப்பு என்பது கொஞ்சமும் இல்லை. எனவேதான் புரோக்கோலி மிக சிறந்த உணவாக கருதப்படுகிறது. 5%க்கும் குறைவான மெக்னீசியம், துத்தநாகம், இரும்பு, கால்சியம், செலினியம் உள்ளன. புரோக்கோலியில் உள்ள வைட்டமின் கே சத்துக்கள் நம்முடைய உடலின் இரத்தம் உறைவுக்கு உதவுகிறது. அத்துடன் பற்களின் ஆரோக்கியம், எலும்புகளின் உறுதி தன்மையும் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராகவும் கட்டுக்குள் வைத்திருக்கவும் புரோக்கோலியில் உள்ள நார் சத்துக்கள் உதவுகிறது. பொட்டாசியமும் மெக்னீசியமும் புரோக்கோலியில் அதிகமாக உள்ளதால் மத்திய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. புரோக்கோலியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தமனிகள் சேதமாவது குறைக்கப்பட்டு இதய நோய் அபாயமும் குறைக்க செய்கிறது. இத்தனை சத்துக்கள் இருந்தாலும் தைராய்டு தொந்தரவு உள்ளவர்கள் இதை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் தைராய்டு உற்பத்திக்கு தேவையான அயோடின் சத்தை உறிஞ்சுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதிகமான புரோக்கோலி சாப்பிடுவதால் வாய்வு தொல்லை ஏற்படும். இதற்கு சமையலில் நிறைய பூண்டு சேர்த்து கொள்வதால் இந்த வாய்வு தொல்லையை அகற்றலாம். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.